மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 33, 34 ஆகிய வசனங்களை நாம் வாசிக்கலாம். வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவிலே அடக்கி வைத்தாள் என்றார். இவைகளை எல்லாம் இயேசு ஜனங்களோட உவமைகளாக பேசினார், உவமைகளாலே அன்றி அவர்களோட பேசவில்லை. அல்லேலூயா. தேவன் தம்முடைய ரகசியத்தை உவமைகளை கொண்டுதான் விளக்கினார். இங்க புளித்த மாவை குறித்த உவமை. ஒரு ஸ்திரீ கொஞ்சம் புளித்த மாவை எடுத்து 3 படி மாவிலே அதை அடக்கி வைத்தார். எதுக்காக அடக்கி வச்சாலாம்? முழுவதும் புளிக்கும் வரை, முற்றிலும் புளிக்கும்படி அதை அடக்கி வைத்தார். இதுல தேவனுடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பா இருக்கிறது என்று இயேசு சொன்னார். பரலோக ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் புளித்த மாவு. பரலோக ராஜ்யம் என்பது என்ன? பரலோக ராஜ்யம் என்பது தேவனுடைய ஜீவன். தேவனுடைய ஜீவன் என்பது பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவரை ஸ்திரீயானவர் என்ன செய்யணும்? எடுக்கணும். ஸ்திரீன்னா தேவனுடைய சபை. தேவனுடைய சபை பரிசுத்த ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த பரிசுத்த ஆவியானவரை 3 படி மாவிலே அடக்கி வைத்தார். அதாவது 3 படி என்று சொல்லப்படுவது 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23வது வசனம் சொல்லுகிறபடி, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். அப்ப 3 படிக்கிறது எதற்கானது அப்படின்னு சொன்னா, 3 படி என்பது நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம். ஆவி, ஆத்மா, சரீரத்துக்குள்ள தேவனுடைய ஆளுகை வர வேண்டும். தேவனுடைய ஆளுகை, பரலோக ராஜ்யம் வெறும் ஆவியில மாத்திரமல்ல, அது ஆத்மாவிலும் கலக்கும். ஆத்மாவில மாத்திரமல்ல, அது சரீரத்திலும் கலக்கும். தேவனுடைய ராஜ்யம் என்பது நீதி, தேவனுடைய ராஜ்யம் என்பது சமாதானம், தேவனுடைய ராஜ்யம் என்பது சந்தோஷம். இவைகளெல்லாம் பரிசுத்த ஆவியினாலே உண்டாகிறது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். ஸ்திரீயானவள், சபையானவள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, பரிசுத்த ஆவிக்குள்ள முழுவதும் நிரம்பி இருக்க வேண்டும். அதைத்தான் இங்க பரிசுத்த ஆவியானவர் கோட் பண்றாரு. இயேசு என்ன சொல்ல வர்றாரு? நீங்கள் பரிசுத்த ஆவிக்குள் நிரம்பும் பொழுது, பரிசுத்த ஆவியானவருக்கு நீங்கள் இடம் கொடுக்கும் பொழுது, உங்களுடைய ஆவி மாத்திரமல்ல, உங்களுடைய ஆத்துமாவும் செழிக்கும். உங்களுடைய ஆத்மா மாத்திரமல்ல, உங்கள் சரீரமும் போஷிக்கப்படும். உங்க சரீரத்துல வியாதி வரவே வராது. ஏன்னா உங்களுடைய ஆத்மாவை மாத்திரம் அவர் எடுத்துக்கிறவர் அல்ல, உங்களுடைய சரீரத்தையும் அவர் பொறுப்பெடுத்துக் கொள்கிறார். அப்ப முழுவதும் என்ன ஆகும்? பரிசுத்த ஆவியானவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும். இயேசு பரிசுத்த ஆவியில நிரம்பி இருந்தார். அவருடைய ஆவியில மாத்திரம் அல்ல, அவருடைய ஆத்மாவில் மாத்திரமல்ல, அவருடைய சரீரமும் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை சுமந்துச்சு. அதனாலதான் அந்த ஸ்திரீ வந்து தொட்ட உடனே நானா பெரும்பாடுள்ள ஸ்திரீ வந்து தொட்ட உடனே சுகமான. அவ பரிசுத்த ஆவியானவருக்கு என்ன செய்யணும்? அந்த ஸ்திரீ, அதாவது சபை என்ன செய்யணும்? இடம் கொடுக்கணும். அப்படிங்கிறதான் இங்க இயேசு சுட்டி காண்பிக்கிறார். அப்போ ஸ்திரீயானவள், சபையானவள், பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யணும்னா, ஒவ்வொரு நாள் உள்ளுக்குள்ள ஆவியிலிருந்து ஆத்மாவுக்குள்ள வரணும். ஆத்மாவிலிருந்து சரீரத்துக்கு அது டிரான்ஸ்பர் ஆகும். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாகுங்கள் அப்படின்னு பவுல் சொல்றாரு. புளித்தமாங்கிறது என்ன பண்ணுது அப்படின்னா, நம்முடைய ஆவி, ஆத்ம, சரீரத்தை, அதாவது தேவனுடைய ராஜ்யம் என்பது நம்முடைய ஆவியில மாத்திரமல்ல. இயேசு சொன்னார் இல்லையா 17:21 லூக்காவுல, தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது, அது இப்பொழுதே உங்களுக்குள்ள வந்திருக்கிறது. அப்ப தேவன் என்ன பண்றாரு? தம்முடைய ராஜ்யத்தை முதலாவது நம்முடைய ஆவியிலே கொண்டு வந்து வைக்கிறார். அந்த ஆவியிலிருந்து என்ன ஆகுன்னா, தேவனுடைய ராஜ்யமானது ஆத்மாவுக்கு ஸ்ப்ரெட் ஆகுது.
இந்த ஆத்மாவில நாம் வச்சு சிந்திக்க 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 அது என்ன ஆகுன்னா சரீரத்துல அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி நம்முடைய சரீரத்தையும் ஆரோக்கியப்படுத்தி. அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நீதி, சந்தோஷம், சமாதானம் இதெல்லாமே தேவனுடைய ராஜ்யத்துல இருக்கு. பிசாசுடைய ராஜ்யத்திலயும் இருக்குது. பிசாசுடைய ராஜ்யத்துல என்ன இருக்குது அப்படின்னா வியாதி, வறுமை, தரித்திரம், பாவம், அசுத்தம் இதெல்லாமே பிசாசுடைய ராஜ்யத்தை சார்ந்தது. அப்ப பிசாசு தன்னுடைய ராஜ்யத்தை எப்படி ஸ்தாபிப்பான் மனுஷர்களுக்குள்ள? அவனும் தன்னுடைய மனுஷனுடைய ஆவிய பிடிப்பான். மனுஷனுடைய ஆவிய பிடிச்சு அவனுடைய ஆத்மாவுக்குள்ள வந்து அவனை பைத்தியக்காரனாக்கி கடைசியில அந்த லேகியோன் பிசாஸ் பிடிச்சா பாத்தீங்களா? லேகியோன் பிசாஸ், லேகியோன் என்று சொன்னால் ரோம படையில் இருக்கிற 6000 போர் சேவர்களை உள்ளடக்கிய அந்த ஆர்மிக்கு பேரு தான் லேகியோன். லேகியோனுங்கிறது பிசாஸ் கிடையாது, ஒரு பெரும் படை. அப்போ அந்த மனுஷனுக்குள்ள 6000 பிசாசுகள் குடிகொண்டு வாழ்ந்துச்சு. முழுவதும் பிடிச்சவனை முழுசா அவனை பிடிச்சிச்சு. அவனுடைய ஆவிக்குள்ள வந்து அவனுடைய ஆத்மாவை பிடிச்சு அவனுடைய சரீரத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துருச்சு. அதனாலதான் அவன் என்ன பண்ணான்? கண்டுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டான். வஸ்திரம் தெரியாதவனாய் இருந்தான். எவ்வளவு பெரிய சங்கிலி போட்டு கட்டி வச்சாலும் அதை ஒட்டிச்சு போயிருப்பான். அப்ப பிசாஸ் பாத்தீங்களா? பிசாஸ் தன்னுடைய ராஜ்யத்தை அப்படித்தான் ஸ்தாபிக்கிறான். அதே மாதிரிதான் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார்னா, ஒரு மனுஷனை பிடிக்கும் பொழுது அவனுடைய ஆவிக்குள்ள வந்து அந்த ஆவியானவருக்கு நீங்க இடம் கொடுக்க ஆவியானவருக்கு இடம் கொடுக்கறதுன்னு என்ன? எப்படி? ஆவியானவருக்கு இடம் கொடுங்கள், பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள் அப்படின்னு எபேசியர்ல பவுல் எழுதுறாரு. என்ன சொல்ல வர்றாரு? தேவையில்லாத வார்த்தைகளை நாம் பேசும் பொழுது, அவிசுவாசமான வார்த்தைகளை பேசும்போது இவர் சொல்றாரு, கெட்ட வார்த்தை உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகளையே பேசுங்க. அப்படின்னா பக்தி விருத்திக்கு ஏதுவில்லாத எல்லா வார்த்தையும் கெட்ட வார்த்தை தான். அது பிசாசுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறதுக்கு நாம இடம் கொடுக்கும் போது, பேசும் பொழுது பிசாசுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுது. அப்ப தேவனுடைய ராஜ்யம் எப்படி ஸ்தாபிக்கப்படுது? நாம தேவனுடைய வார்த்தைகளை பேசும்போது தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ளே ஸ்தாபிக்கப்படுகிறது. ராஜாவின் வார்த்தை எங்கேயோ அங்கே அதிகாரம் உண்டு. அப்ப ராஜா தன்னுடைய அதிகாரத்தை, தன்னுடைய டொமினியனை எப்படி வெளிப்படுத்துறாருன்னு சொன்னா வார்த்தையின் மூலமா தான் வெளிப்படுத்துறாரு. அதனால என்ன செய்யணும்? ஸ்திரியானவள் அந்த கொஞ்சம் புளிச்சமாவ, அதாவது பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற வார்த்தைகளை எடுத்து சபைகளிலே நீங்கள் பேசும் பொழுது, நீங்க வாயை திறந்து பேசும் பொழுது, அந்த விசுவாசத்தின் ஆவியினால் நிரப்பப்பட்டு பேசும் பொழுது தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே ஸ்தாபிக்கப்படுகிறது. அப்போ தேவனுடைய ராஜ்யத்துக்கும் பிசாசின் ராஜ்யத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு நான் உங்களுக்கு சொன்னேன். தேவன் தம்முடைய ராஜ்யத்தை எப்படி ஸ்தாபிப்பார்? தேவன் தம்முடைய ராஜ்யத்தை பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் ஸ்தாபிப்பார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்து தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க அவர் பயன்படுத்தக்கூடியதுதான் தேவனுடைய வார்த்தை. அப்போ அந்த ஸ்திரீயானவள் என்ன செய்யணும் அப்படின்னா, தேவனுடைய வார்த்தையில அவன் நிரம்பி இருக்கும், தேவனுடைய ஆவியில அவன் நிரம்பி இருக்கும். அப்படின்னா தான் அவர் வரும் பொழுது என்ன செய்தான்? முழுவதும் அந்த மாவு என்ன பண்ணுதான்? முற்றிலும் என்ன பண்ணுதான்? சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. அப்ப பரிசுத்த ஆவிக்குள்ள நிரம்பும் பொழுது உங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் என்ன ஆயிருது? பரிசுத்தம் அடைஞ்சிடும். ஆவி, ஆத்ம, சரீரம் அவர் வரும் பொழுது குற்றமற்றதா இருக்கிறது. அதனாலதான் ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள் அப்படின்னு பரிசுத்த வேதம் சொல்லும். அவருடைய வருகையில நாம கரை திரையற்றவர்களா இருக்கிறோம்னு சொன்னா அந்த புத்தியுள்ள ஸ்திரீ மாதிரி என்ன செய்யணும்? அந்த புளிச்ச மாவை என்ன பண்ணணும்? அந்த 3 படி மாவுல அடக்கி வைக்க வேண்டும். தேவனுடைய ராஜ்யம் என்பது நீதி, சமாதானம், சந்தோஷம், இதெல்லாமே பரிசுத்த ஆவியினாலே ஸ்தாபிக்கப்படும். அவருக்கு இடம் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா.